அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட மக்களின் 60 ஆண்டு கால கனவு திட்டமான இது 1916 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு கடந்த 17ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஈரோடு அருகே காலிங்கராயன் பாளையத்தில் பவானி ஆற்றிலிருந்து உபரி நீரை ஆண்டுக்கு 70 நாட்களுக்கு 1.5 TMC அளவுக்கு எடுத்து 3 மாவட்டங்களில் உள்ள 1045 குளம், குட்டைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது தினமும் வினாடிக்கு 250 கன அடி வீதம் தண்ணீர் எடுக்கப்பட்டு நீரேற்று நிலையங்களிலிருந்து குழாய்கள் மூலமாக குளங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கடந்த 10 நாட்களாக தொடர்ச்சியாக வரும் தண்ணீரால் குளங்களை சுற்றியுள்ள கிணறுகளிலும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வச்சனால 17ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக தண்ணி வந்துட்டுருக்கு. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்ச ஒரு 900 அடி கீழே இருந்ததெல்லாம் இப்போ ஒரு 100 அடி 150 அடிக்கு மேலே ஏறி இருக்குங்க. இந்த 70 நாள் ஒரு குட்டை நிறையும் போது எங்களுக்கு ஒரு 100 அடியிலேருந்து 150 அடிக்குள்ளே நீர்மட்டம் மேலே உயர்ந்து வந்துருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் இதிலேருந்து கிடச்சிரும். ஒரு சில இடங்களில் பயன்படுத்த இயலாத அளவுக்கு கடினத்தன்மை மிகுந்து காணப்பட்ட நிலத்தடி நீர் பவானி நதியின் அத்திக்கடவு திட்டத்தால் தற்போது நன்னீராக மாறியுள்ளது. குளங்களில் நிறைந்திருக்கும் தண்ணீரில் உள்ளாட்சி அமைப்புகள் மீன் வளர்ப்புக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளன. சென்ற ஆண்டு சோதனை ஓட்டத்தின் போது இதில் மீன் விடுற அளவுக்கு தண்ணி எல்லாம் இருந்து அதில் நிறைய மீன் அறுவடை செஞ்சுருக்காங்க. இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்குங்க. பெரும்பாலான குளங்களுக்கு சீராக தண்ணீர் சென்ற போதிலும் ஓரிரு இடங்களில் அவ்வப்போது குழாய்களில் ஏற்படும் உடைப்பால் சில குளங்களுக்கு தண்ணீர் செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் அவற்றை சீரமைத்து தண்ணீர் விநியோகத்தை தடையின்றி வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். குளங்களுக்கான தண்ணீர் வரத்தை கண்காணிக்க தானியங்கி கருவிகளும் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின்படி 70 நாட்களுக்கு முழுமையாக தண்ணீர் வழங்குவதன் மூலம் ஆண்டு முழுவதும் இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தியாவதுடன் வறண்ட நிலத்தில் இனி வளம் கொழிக்கும் என்பதில் ஐயமில்லை. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.